இதை பார்க்க போகிற ரசிகர்கள், இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நீங்கள் தான் சரியாக கவனிக்கணும். நம்ம எடுக்கிறது எல்லாமே சூப்பர் ஹீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோன்னு வேறு யாரும் இல்லைங்க. கெட்டதை அழிப்பவன்லாம் சூப்பர் ஹீரோ தானே, அப்புறம் என்ன? அது எனக்கு தெரியல. நான் டப்பிங் மெம்பர் நான். ஸோ நான் டப்பிங் கார்டு எடுத்து நிறையா மோகன்லால் சார் படங்கள்லாம் நான் பேசியிருக்கேன். ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்காக எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன். நான் என் குழந்தைங்களுக்கு டப்பிங் கார்டு எடுத்துருக்கேன், அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புறேன். அப்புறம் நான் டப்பிங் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் தான். ஏன்னா அதோட டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அது செம்ம டைமிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம். எனக்கு ரொம்ப ஆசை கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு ஆஃபர் வந்து அப்போ என்னால் பேச முடியல. டப்பிங் வந்து அது அது இன்னொரு லேர்னிங். அது ஆக்டருக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மாதிரி நான் ரொம்ப பயந்தேன். என்னோடய டைமிங் வேறு, இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு டப்பிங் பேசுறது கஷ்டமாக இருந்தது. பட் என்னவாக இருந்தாலுமே பயப்படுறதா கற்றுக்கிறதான இருக்கும்போது நான் கற்றுக்கிற போகிறது தானே போகிறோம். அதுக்கு வேறு காசு கொடுக்குறாங்க. ஸோ காசு கொடுக்குறாங்க, கற்றுக்க போகிறோம், வாங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் தான். இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ், இல்லை பாப்புலாரிட்டி இல்லை, அது லேர்னிங் நான் நினைக்கிறேன். அது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச எல்லாரும் ரசித்த ஒரு படத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்புறம் நானும் ஒரு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்க போகிற ரசிகர்கள், இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயும் நான் இருக்கிறேன். ரகுமான் சார் ரகுமான் சார், நீங்கள் நிறைய ஹீரோக்களை ஸ்க்ரீனில் பார்த்து டான்ஸ் ஆடும்போது நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்? ஸோ அது இந்த ஒரு ப்ராசஸில் அப்போ முதல்ல வந்து மியூசிக்கில், அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிறாங்க பெட்டராக பண்ணலான்ற மாதிரி ஒரு கன்விக்ஷன். அப்புறம் அந்த டைரக்டர் உட்காந்து பண்ணாரு. ஒல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி பிக்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணது ஒன்று சொன்னார். ஏற்கனவே நான் ரொம்ப ஒல்லி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது எப்பயுமே இருக்கும், எல்லா படத்துக்குமே இருக்கும். அவங்க குட்டுன்னு சொல்கிறதுல நான் சிறப்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தமிழாக இருந்துட்டு போட்டுங்க, சிறப்பு நல்லா செய் அப்படிலாம் சும்மா எனக்கு என்ன தோணுதோ. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது தமிழாகவே இருக்கட்டும். சில சமயம் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனை அந்த மாதிரி பேச மாட்டோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி பேச மாட்டோம், வராது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது நம்மளோட இயல்பில் இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். நான் அப்படி பேசினா எனக்குமே அது ஒட்டாது. அது நான் மற்ற படங்கள் நிறைய படங்கள் பார்க்கும்போது அது ஏன் நம்ம வழக்கில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியோ சந்தேகமும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசும்போதாவது அது இல்லாமல் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது நானே சொல்லக்கூடாது, பார்த்துட்டு தான் சொல்லணும். அதனால் இந்த பிளாக் வீடியோ கதாபாத்திரத்தில் உங்களுக்கு பிடித்த அம்சங்கள் என்ன? நீங்கள் வாய்ஸ் கொடுத்த பிளாக் வீடியோ கதாபாத்திரத்தில் உங்களுக்கு பிடித்த அம்சம்? First of all, female superhero, அதுவே ஒரு பெரிய விஷயம். And the fact that maybe because it's Scarlett Johansson, அவங்க பார்க்கும்போது பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. At the same time she is so soft and feminine and vulnerable. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். பிகாஸ் யூஸ்வலாக உலகமே வந்து பொம்பளைனா என்னையே வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க. இவங்க இந்த மாதிரி ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க, அந்த மாதிரி ரோலுக்கு தான் ஃபிட் ஆவாங்க. ஏன் ஒரு பொண்ணால் ரெண்டுமே பண்ண முடியும், தைரியமாகவும் இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம், அந்த சாஃப்ட்னஸும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இட்ஸ் லைக் ஸோ ஃபார் மீ when I watch Black Widow, she is the complete package. You know, she's strong, she's brave, she's also sexy, she's also vulnerable, you know, and she also has a soft spot, she's also in love. So எனக்கு அதுதான், I really like that she's multifaceted. Thank you. சார், இந்தியாவில் வந்து நிறைய சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் எடுத்துருக்காங்க, பட் கமர்ஷியலாக பெருசாக போகல. ஏன் நினைக்கிறீங்க? நம்ம ஆடியன்ஸ் வந்து அவெஞ்சர்ஸ் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அயன்மேன் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. பட் இந்தியாவில் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் எடுத்தால் பெருசாக கொண்டாடப்படுறது இல்லை. நம்ம எடுக்கிற எல்லாமே சூப்பர் ஹீரோ படம் தான் உங்களுக்கு தெரியல. ஏங்க ஒருத்தர் அடிச்சா தூக்கி மேலே போய் விழுறாங்கன்னா வரானுங்க. அவர் வந்து பூச்சி கட்சி ஸ்பைடர்மேன் ஆகிட்டாரு, இவர் இது போட்டுருந்தாரு அப்படின்னு. நம்ம சாதாரண அடிச்சால மேலே தான் போகிறாங்க. நீங்கள் தான் சரியாக கவனிக்கல. நம்ம எடுக்கிறது எல்லாமே சூப்பர் ஹீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோன்னு வேறு யாரும் இல்லைங்க.
கெட்டதை அழிப்பவன்லாம் சூப்பர் ஹீரோ தானே, அப்புறம் என்ன?